மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதனால கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். நீங்கள் வந்திருக்கிற யாவருக்கும் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் தெய்வம் என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். சங்கீதம் 96 அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதைதான் சொல்லி அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 96:13, இயேசு வருகிறார், அவர் பூமியிலே நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்துக்கு நீதிகளோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கிறார். எனக்கு இந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் என்ன பண்றாருங்க, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளோடு வசனத்தோடு கூட அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறாராம். சத்தியத்துக்குண்டான நியாய தீர்ப்பை கொடுக்கிறாராம் இல்லையா? உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையின்படி அவர் என்ன பண்றாரு, நியாயம் திருப்புகிறார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறார், நான் வரும் பொழுது அவனவன் கிரியைக்கத்தக்க பலனை என்னோடு கூட கொண்டு வரும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு என்னத்தை உணர்த்துகிறார், கடைசி காலங்களில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வசனங்களை படிக்கிற பிள்ளைகள் ஒருவரை குறித்து என்ன பண்ணாதீங்க, அவதூறாக பேசாதீங்க, ஒருத்தர் மேல பழி போட்டு குற்றம் சாட்டாதீங்க, சபைகளை விட்டு நம்ம சபை கடந்து போய் அந்த சபையும் அந்த சபை மக்களையும் ஊழியர்களையும் குறை கூறாதீங்க. அது பெரிய நியாய தீர்ப்புக்குண்டான அடையாளமாக கடவுள் நம்மளை மாற்றிடுவார். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தவறுகள் நம்ம என்ன பண்றோங்க, அதிக பேர் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்க இருவையும் கர்த்தரிடத்துல உண்மையாக இருக்கும் என்று சொன்னா, நான் இப்ப சொல்றேன், சபைகள் மாறுவதற்கு காரணம், ஊழியரை அவாய்ட் பண்ணுவதற்கு காரணம், உன் இருதயம் சத்தியத்தோடு சரியாக இணைக்கப்படல் என்றுதான் அர்த்தம். இந்த சத்தியம் உனக்குள் இருந்துச்சுன்னா வேத வசனத்துடைய நியாய தீர்ப்பு என்ன சொல்லுது, நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் எவைகள் நடந்தாலும் நீ அங்க காலூனில் உனக்கென்று ஒரு காலம் வருகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அந்த சூழ்நிலையும் அந்த காரியத்தை சகித்து வாழக்கூடிய அனுபவத்தை கடவுள் கட்டளையிடுகிறார். ஏன்னா அவர் வரக்கூடிய நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரம். உலகத்துல நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சமய நாட்கள் அங்கே கேரளாவில் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, 250-300 பேருக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, நிலச்சரிவில் மறித்து போயிருக்கிறாங்க. இன்னும் வட மாநிலத்திலும் சில இடங்களில் மழையினால நிறைய பேர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவையில்லாத காரியத்தை பேசி தேவையில்லாத என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு அது முகமாக ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோமோ எடுத்துக்கொள்ள போகிறோமோ நமக்கு தெரியாது இல்லையா? எடுத்துக்கொள்ளும் போது நம்ம கூட இருக்கிற பணம்லாம் ஒன்றும் வரப்போகாது. நீங்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு, நீங்கள் கடவுளுக்கு செய்திருக்கிற அந்த நன்மை, சபைக்கு செய்திருக்கிற அந்த காரியங்கள், இதுதான் என்ன பண்ணுங்க, தெய்வ சமூகத்தில் பேசப்படும். அதனால மற்ற காரியங்களை தயவு செய்து இத்தனை அழிவையும் பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் இன்னும் நம்ம கடவுளை சரியாக புரிந்து கொள்ளலை, அவருடைய வசனத்தை சரியாக நம்ம அறிந்து கொள்ளலை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அழிவுக்கு பின்பும் நம்ம திருந்தலை, கொரோனாக்கு பின்பே நம்ம திருந்தலை. கொரோனாவில் எவ்வளோ உயிரை நம்ம இழந்திருக்கிறோம். ஒருத்தருடைய முகங்கள், சொந்தக்கார முகங்கள் தெருக்களில் வர முடியல. இப்படிலாம் கடவுள் ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுத்து கூட இன்னும் நம்ம அதுலேருந்து மனமாற்றம் அடையாமல் என்ன பண்ணுறோங்க, திரும்ப திரும்ப பழைய குணத்தோடு பழைய எண்ணத்தோடு தான் நம்ம பேசுகிறோம். அதே சுபாவம், அதே காரியங்கள் தான் நம்ம மாறலை. அப்போ கிறிஸ்துவுக்களை வளர்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு மனிதனாக நம்ம காணப்படுகிறோம். அந்த குறைபாடுலேருந்து வெளியே வாங்க. அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தோடு நியாய தீர்ப்பார். அதை குறித்து நீங்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு வார்த்தைகளை பேசுங்க.
துதிக்கிற உதடுகள், தேவனை போற்றுகிற உதடுகள், வஞ்சனையாகவும் மற்றவர்களை பழி சொல்ல வார்த்தைகளாகவும் தூத்தி தெரியாதபடி மிகுந்த கவனத்தோடு வசனத்துக்கேற்றபடி உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். இறுதி வரைக்க கடவுள் கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். ஆமென்.